வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு நான் 2 பகுதியை பிரிச்சிடுறேன். முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு பகுதியாகவும் ஒரு பாகமாகவும், ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு பாகமாகவும் நான் பிரிச்சிடுறேன். முதல் 16 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல, சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னா யாருன்னா சுக்கிர பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில்னால லாபம், வேலைனால லாபம் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனா சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதல் 16 நாள் உங்களுக்கு சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால என்ன நடக்கும்னா, என்னதான் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும், பிசினஸ்ல நிறைய என்னதான் ப்ரெஷர் உங்களுக்கு நிறைய ஒரு ப்ரெஷர், மன ரீதியாக ஒரு ப்ரெஷர் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு பினான்சியலா ஓகேவா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப சிம்மராசி என்பர்களுக்கு முதல் 16 நாள் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்காத நபர்களுக்கு சில பேருக்கு அவங்களோட சுய ஜாதகத்துல தசாபுத்தி கரெக்டா இருந்துச்சுன்னா அதுவுமே நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல் 16 நாள் ட்ரை பண்ணா எல்லாமே நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் மூலமா நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான ஒரு மாதம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தோட முதல் பகுதியை சொல்லிடலாம். அப்ப ஏன் 2ஆம் பகுதி எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசி, ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆவார். அவர் தான் உங்களோட ராசி அதிபதி. அவர் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் கேதுவோட சேர 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 கேது சார்ஜ் எடுக்கிறப்ப அந்த இடத்துல கேதுவோட ஆதிக்கம் அந்த இடத்துல சிம்மராசியில் அதிகமா இருக்கிறப்போ உங்களுக்கு மனம் ரீதியாக நிறைய ஒரு சிக்கல்கள் வரும். கரெக்டான ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. அதனால இது யாரெல்லாம் முக்கியமா பாதிக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, முக்கியமா அரசாங்க ஊழியர்கள், அதே மாதிரி அரசியல்வாதிகள், இவங்க நீங்க எல்லாருமே இந்த முடிவை இந்த டைம்ல முக்கியமா இந்த டைம்ல நீங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லல. ஏன்னா நீங்களே நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறப்போ அந்த டைம்ல எந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம், எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கத்துல, அரசியல் எல்லாத்துலயும் இருக்கிறவங்களும், அதே மாதிரி ஒரு பிரைவேட் செக்டர்ல இருந்தாலுமே ஒரு 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 பதவி, நல்ல ஒரு மேனேஜர், ஒரு லீட் இருக்கிற நபர்களா இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும். திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிடலாமா, இல்ல வேற வேலை பண்ணலாமா, இல்ல பிசினஸை விரிவாக்கம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில தோண்டலாம். அந்த டைம்ல நீங்க யோசிக்கிறப்போ, நீங்க அந்த டைம்ல ஏதோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டான ஒரு முடிவை கொடுக்காது. ஏன்னா உங்களோட மனம் தெளிவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூரியன் கேது சேர்ந்து உங்க ஜென்ம ராசிலேயே இருக்கிறதுனால கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்குவீங்க. அப்போ முதல் 16 நாள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணிடுறீங்க. வேலை கிடைக்கணும், இல்ல வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும், தொழில ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா முதல் 16 நாள் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை கட்டி அமைதியா உட்காந்துக்கிறது ரொம்ப நல்லது. கடைசி ஒரு உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கடினமா இருக்கும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்துட்டோம்னா, மேரேஜுக்கு இந்த டைம் உங்களை தேடி வரன் வரும், உங்களை தேடி ஒரு வாய்ப்பு வரும். பட் நீங்க தான் அதை கரெக்டா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியும், இப்ப எல்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கரெக்டான வரனை நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு பிடித்த வரனை, உங்களுக்கு தேவையான வரனை நீங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணணும். அது உங்களோட கையில இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்களே ஒரு தடுமாற்றத்தில் இருப்பீங்க. எப்படின்னா மனம் ரீதியான ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறப்போ நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, அது கரெக்டா இருக்காது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அதுக்கப்புறம் ஒரு வரனை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முதல் 16 நாள் நல்லா இருக்கு, திருமணம் செய்யறதுக்கு, திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய உங்களுக்கு இறக்கமும் இல்லை, அப்படியே நார்மலா போயிடும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களா இருந்தாலுமே தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட்டை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீங்க ஒரு விஷயத்த பேச போனீங்கன்னா அது பிரச்சனைகளா வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த விஷயம், அந்த மாதிரி இடத்துல தேவையில்லாம உங்களோட பார்ட்னர் கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காதீங்க. டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதிகமா போன் யூஸ் பண்ணாதீங்க.
உங்களோட கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க முன்னேறுவீங்க. அந்த ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, மேரேஜ் இது எல்லாத்துக்குமே கடைசி மாதத்தோட பிற்பகுதி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான மாதம் இல்லை. ஸோ அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகும் பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க. முதல் 16 நாள் வந்து ஓரளவுக்கு மன தைரியம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, உங்களுக்கு கல்வியில எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மனதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். என்னால இந்த எக்ஸாம் எழுத முடியுமா, நான் இதுல வந்து நான் நினைச்ச மாதிரி மார்க் எடுப்பனா, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய திங்கிங் வரும். என்னால இது வந்து கிளியர் பண்ண முடியுமா, எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு உங்களுக்குள்ளேயே வந்து நீங்களே உங்களோட திறமைய வந்து மறந்துட்டு நீங்களே உங்களை வந்து சுருக்கிக்குவீங்க. ஏன்னா கேது அப்படின்னா சுருக்கும் அந்த இடத்துல. அப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்களோட மைண்ட்ல வந்து இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல எடுத்துக்காம மாதத்தோட பிற்பகுதியில மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து மனதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு என்னோட டார்கெட் இதுதான், நான் இங்கதான் போறேன், நான் இந்த வேலை தான் செய்ய போறேன், நான் அதுக்காக தான் படிக்க போறேன், எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு தெளிவா நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையலாம். ஏன்னா ஹெல்த்லயே பெருசா ப்ராப்ளம் இல்லை, மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல பெருசா பாதிப்பு வராது. ஸோ அதே மாதிரி கல்வியிலேயும் தடை இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்க தான் உங்களுக்கு ஒரு தடையா இருப்பீங்க, என்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா ஃபேமிலியோட சப்போர்ட், ஆசிரியர்களோட சப்போர்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களோட கைடன்ஸ் படி நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு மத்தியமமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். முதல் 16 நாள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நிறைவேறும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலுமே வந்து மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரனால எந்த ஒரு பிரச்சனைகள் முதல் 16 நாள் வராது, பணப்பற்றாக்குறையும் வராது. பட் ஆனா வந்து உங்களுக்கு மனம் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா யோகா, மெடிடேஷன், ஜாகிங், வாக்கிங் இதெல்லாம் போறதுனால மனம் வந்து ஓரளவுக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் வந்து உங்க ஜென்ம ராசிலேயே இருக்கிறதுனால நிறைய மன அழுத்தம் ஏற்படும். என்ன அது தேவையில்லாத கோபங்கள் வரும், தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசி அதை வந்து வீணா வந்து பிரச்சனையை பெருசாக்குவீங்க. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்துல வந்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா சிம்மராசி பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் கோபம் அதிகமா தான் இருக்கும், பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டோம்னா முதல் 16 நாள் வந்து ஆகஸ்ட்ல முதல் பாதி வந்து எந்த உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. மாதத்தோட பிற்பகுதி ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் கேதுவோட உங்க ஜென்ம ராசிலே சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க ஜென்ம ராசி அப்படின்னா உங்களோட தலைப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், அதனால ஒரு மன அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் தேவையில்லாத கோபங்கள் வரும், ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா யார் எதை பார்த்தாலும் சண்டை போடலானே இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கும். கண்கள் சார்ந்த விஷயத்துல ஏதோ ப்ராப்ளம் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கோவத்தை கட்டுப்பாடு பண்ணுங்க. இந்த டென்ஷன் இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது நீங்க நல்லது. அதை மட்டும் நீங்க மாதத்தோட பிற்பகுதியில பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு வந்து நான் சொல்றதுதான், உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான். இன்னொரு பக்கம் குரு பகவான் சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கிறதுனால நீங்க பெருசா எந்த ஒரு முதலீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாமே வந்து இந்த மாதம் நீங்க பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து பெருசா பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சரியான மாதம் இந்த மாதம் இல்லை. ஸோ நீங்க வந்து அதை வந்து அடுத்த மாதத்துக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் ரீதியாக வந்து மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருந்தாலுமே வந்து உங்களுக்கு சூரிய பகவான் சூரியனும் கேதுவும் சேர்ந்து உங்க ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால உடல் ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். உஷ்ணம், ஹீட்டு சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த வயதுல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வரலாம், வயதுல மூத்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, பெருசா எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தோட முதல் பகுதி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. முதல் 16 நாள் நல்லா இருக்குது. மாதத்தோட பிற்பகுதி வந்து கொஞ்சம் உங்களுக்கு மத்தியமமான பலன், உங்களுக்கு கொஞ்சம் மோசமான பலன்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனத்தோட விழிப்புணர்வோட நிதானத்தோட பொறுமையோட நீங்க வந்து அதை எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது. இதே மாதிரி ஹெல்த்ல வந்து உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் முதல் 16 நாள் இல்லை.
மாதத்தோட பிற்பகுதியில வந்து உங்களுக்கு உஷ்ணம், ஹீட்டு, ப்ரெஷரு, ஒரு மன அழுத்தம் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. உஷ்ணம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலை சுத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கொஞ்சம் வந்து முன்கோவத்தை தள்ளி வச்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட குடும்பத்தோட பீஸ்ஃபுல்லா இருங்க. இந்த மாதத்தை ஈஸியா கடந்து வந்தாலும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், உங்களோட சேனல் ஆகட்டும், உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.